அவங்க வந்து நோக்கமே ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்குதான் இல்லையா? ஆண்டவர் அவர்களிடத்தில் அன்பு கொடுத்தார். அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் என்ன பண்றாங்க? அவங்க கால்டுவெல் தெரியுமா? ராபர்ட் கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தை தந்த ஒப்பற்ற மேதை இல்லையா? ஒப்பிலக்கணம், இலக்கணம் இல்லாம மொழி இருக்காது. தமிழ் எடுத்தாலும் அதுல இலக்கணம் இருக்கு, இங்கிலீஷ் எடுத்தா எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? இலக்கணம், கிராமர், அது அடிப்படையில் தான் மொழி. ஆக அந்த ஒப்பிலக்கணத்தை தந்தவர் யாரு? ராபர்ட் கால்டுவெல். அவர் எந்த நாட்டை சேர்ந்தன்னு சொன்னாக்க அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். எந்த நாடு? அயர்லாந்து. நம்ம ஊர்ல இருந்து ஒரு தம்பி அயர்லாந்துக்கு போயிருக்கிறார். நம்ம ஊர்ல இருந்து போன வாரம் அயர்லாந்தில் படிக்கிறதுக்காக ரமேஷ் இருக்காங்க. ரமேஷ், பெருந்தேவி, அவங்க மகன் தான் வெற்றிவேல். எங்க போயிருக்கிறான்? அயர்லாந்து. பாருங்க, நம்ம நாட்டிலேருந்து அயர்லாந்துக்கு போற ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அயர்லாந்துல இருந்து இங்க வந்து ஊழிய செய்தவர் தான் யார்? அவரு ராபர்ட் கால்டுவெல். அவர் பிறந்த டேட் வந்து 7/5/1814. மரித்து போன டேட் வந்து 28/8/1891 இல்லையா? அவர் இளமையிலே ஆர்டர் மேல அன்பு கொண்டவர். இளமையில என்ன பண்ணார்? அவர் ஆர்டர் மேல அன்பு கொண்டதுனால கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்தார். எப்படி? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? மெரினா பீச்சில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங் எங்க இருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? கிண்டியில. மெடிக்கல் யூனிவர்சிட்டி மவுண்ட் ரோடு, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி பக்கத்தில். ஒவ்வொருத்துக்கும் அது மாதிரி தனித்தனியாக பல்கலைக்கழகம். அது போல கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தான் கல்வி பயின்றாராம். அவர் 24வது வயதுல 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி மிஷனரி பணி செய்யும்படி சென்னைக்கு வந்தார். 1838 தன்னுடைய 24வது வயதுல எங்க வந்தார்? அவரு சென்னைக்கு. எப்படி வரணும்? இப்பனா பிளைட் இருக்கு, ஏரோப்ளைன். டக்குன்னு ஏறினா 3 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிடலாம். அப்பெல்லாம் எதுல வரணும்? கப்பல். கப்பல்ல வரும்போது தான் அந்த கப்பல் பிரெஞ்சு கப்பல்ல வந்தாராம். அது மோதி பிரெஞ்சு கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் செத்துட்டாங்க. அதில் 6 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. எப்படி? டைட்டானிக் கப்பல் தெரியுமா? டைட்டானிக் கப்பல் என்னாச்சு? டைட்டானிக் கப்பல் மோதி பனிப்பாறையில் மோதி ஆக்சிடென்ட் ஆகில மறுத்து போனாங்க. அது போல தான் இந்த பிரெஞ்சு கப்பல் பயணம் செய்து வந்த ராபர்ட் கால்டுவெல் பயணம் செய்து வந்த அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி எல்லாரும் மறிச்சிட்டாங்க. 6 பேர் மாத்திரம் உயிரோட இருந்தாங்க அந்த கப்பல்ல. அதில் ஒரு ஆள் தான் யார்? அவரு ராபர்ட் கால்டுவெல் இல்லையா? பாருங்க எவ்வளவு பிரச்சனை, போராட்டங்கள். ஆனால் கூட முன்வைத்த காலை பின் வைக்கல. கரிப்பா வந்த ஊழியத்துக்கு வந்து 1841 தான் அவர் ரெவரண்ட் பட்டம், குருத்துவ பட்டம், ஐயர் பட்டம். சேலம் ஐயர் அங்கேயெல்லாம் போட்டிருக்காங்க. அது போல குருத்துவ பட்டம் பெற்று எங்க ஊழியம் செஞ்சார் தெரியுங்களா? திருநெல்வேலியில இடையன்குடி கிராமத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல இடையன்குடியில் ஊழியம் செஞ்சார் இல்லையா? அவர் 1856 ஆங்கிலத்திலே ஒப்பிலக்கணம் எழுதி பெயர் பெற்றவராம். இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கிறார் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். அது பார்த்தல அவர் அநேக பள்ளிகளையும் உருவாக்கி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொடுத்தாராம் இல்லையா? 1891 அவர் கொடைக்கானலில் போயிட்டு அந்த மலையில ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது இறந்துட்டாரு. அதனால அவருடைய உடல் இடைக்குடியில அடக்கம் பண்ணப்பட்டு இருக்குதான் இல்லையா? சுருக்கமா இன்னைக்கு யாரை பற்றி பார்க்கிறோம்? ராபர்ட் கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தை தந்தவர், ஒப்பற்றவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மால இயன்றது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்று செய்யணும் இல்லையா? சரி, இந்த மாசத்துல நமக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன எடுத்துங்க. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.
அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த மாதத்துல செப்டம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அன்பின் வார்த்தை என்ன வார்த்தை? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய பயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய பயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் எந்தெந்தமல்ல, சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய பயங்கள் ஆதாரமே. இல்லையா? நம்முடைய தேவன் யாரு? அநாதி தேவன். அநாதியாய் யுக யுகமாய் வாழ்கிற தேவன், தோற்றம் முடிவு காணாதவர். இல்லையா? அவர் சொல்றார், அநாதி தேவனை உனக்கு யாரு? அடைக்கலம். ஆக இன்னைக்கு பார்க்குறோம், நமக்கு யாருன்னு சொன்ன அவர் அடைக்கலமா இருக்கிறார். ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா என்ன வேணும்? கதவு, அப்புறம் காப்பாடு கூட்டெல்லாம் இருக்கணும். கூட்டிட்டு போயிட்டு வந்தால் தான் என்ன வேணும்? அடைக்கலாமா பத்திரமா இருக்கு நகையெல்லாம். அப்புறம் என்ன செய்யறாங்க? கண்ணை விட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்களா? வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறான்? உடச்சி நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடும். செய்தியில் பார்க்குறீங்களா இல்லையா? அவங்க நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அநாதி தேவன் நமக்கு எப்படி இருக்கார்? அடைக்கலமா இருக்க. கரலை தட்டிக்கிறது நாம வழிபடுகிறோம். அவர் நம்மளுடைய அடைக்கலம். அதுதான் பெருகமன் செய்ய பாடுவார், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு என்னை. ஆமா, ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுற இடம் இருக்குல்ல, சென்ட் ஜார்ஜ் கோட்டை பார்த்துருக்கீங்களா? புனித ஜார்ஜ் கோட்டை தலைமை செயலகம். நீங்க பாரிஸ்ல இருந்து ரிசர்வ் பேங்க் சுரங்கப்பாதையில் ஏறி போனீங்கன்னா மெரினா பீச்சுக்கு போகிற பஸ் எல்லாம் அந்த வழியாக தான் போகும். அங்கே என்ன இருக்கு? தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுற சட்டப்பேரவை தலைமை செயலகம். அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு பார்த்தீங்களா? கோட்டை எது? கோட்டையை சுற்றி அகழி இருக்கும் தண்ணி, அதுக்கப்புறம் தான் காம்பவுண்டு. பாருங்க எவ்வளோ பாதுகாப்பு. அப்போ வெள்ளைக்காரன் எவ்வளோ அழகாக வச்சுருந்தேன். வேலூர் பாட்டிக்கு பண்ணிக்கிட்டா வேலூர் பாட்டியை சுற்றி தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் தான் காம்பவுண்ட் சுவர். இதெல்லாம் மீறி தான் உள்ள போகணும். அது பாருங்க. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு யாரு? ரத்த கோட்டைகள் இருக்கு இல்லையா? எப்படி எகிப்தில் கலப்பிள்ளை சங்காரத்தின் போது வாசல் நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட்டு இருக்கிற வீட்டில் சங்காரத்தோர் என்ன பண்ணிடுவான்? விலகி போயிடுவான். யாருடைய வீட்டின் நிலைக்காலில ரத்தம் இல்லையோ சங்காரத்தோர் என்ன செய்வான்? அதான் பண்ணுவான். அவ்வளோ வல்ல போட்டு ஆடுவாங்க ரத்தத்துக்கு. இல்லையா? இல்லையா? கரண தட்டிக்கிறது நாம் வந்து பயன்படுத்தும். இன்றைக்கு சகோதரிகள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறாங்க? கதவை கழுவி பூசுறாங்க தெரியுமா? சகப்பா எங்கேருந்து வந்து கற்றுனாங்க? பழைய ஏற்பாடுல நம்ம செய்து விட்டு அவங்க செய்கிறாங்க. பாதுகாப்பு. வாசல் நிலைக்கால ரத்தம் பூசப்பட்ட இடத்து வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டான்? சங்காரத்தூர் வரமாட்டான், போயிடுவான். யாரும் வீட்டு நிலைக்கால ரத்தம் இல்லையோ இந்த வீட்டில் சங்காரத்தூர் அதம் பண்ணுவான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவர் ரத்த கோட்டைகளை நம்ம வைத்திருக்கிறார் இல்லையா? சாதாரண கோட்டைகள் இது ரத்த கோட்டை. எஃகு கோட்டைன்னுவாங்கல்ல, அவர் அதை விட பிரமாண்டமான ஒரு கோட்டை. ரத்த கோட்டைகளை கட்டுறதுக்காக தான் சொல்றாரு, இந்த மாதம் நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் இல்லையா? நமக்கு கடந்த நாட்கள் அடைக்கலமாக இருந்தால் எப்பொழுது இருக்கிறார், இன்னமும் இருக்க போகிறார். ஏன்னா அந்த முக்காலத்துக்கு உரியவர் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய பாதுகாப்பும் மாறாதவை இல்லையா? அவர் சொல்றாரு, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலாம். உபாகம் 30 அதிகாரம் 3
4, 5, 6 வசனம் படிக்கலாம். உபாகமம் 9, 3, 4, 5, 6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீர் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் புற நன்மை பெற்றிருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் பொறுப்பாங்க. என்ன மோசே அங்கே பெரிய பெரிய வெங்காயம் சாப்பிட்டா வெறும் மண்ணா முறுமுறுத்தாக காடைகளை கொடுத்தார். மூக்கு வழியாக வர அளவுக்கு சாப்பிட்டாங்க காடைகளை. காடை பிரியாணி பார்த்துக்கிறீங்களா? காடை ஃப்ரை. இப்போல்லாம் இந்த சைனீஸ் ஹோட்டல்லாம் விற்கிறாங்க இல்லையா, சைனீஸ் இந்தியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, காடை பிரியாணி, காடை ஃப்ரை எல்லாமே கிடைக்குது. அது பாருங்கள், அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன சாப்பிட்டுக்கிறாங்க? காடை. எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க? மூக்கு வழியே வர அளவுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிடு. கல்யாணத்துக்கு போனேன், பிரியாணி, ஆம்பூர் பாய் பிரியாணி சூப்பராக இருந்தது. ஒரு மூக்கு பிடிக்க பிடிச்சி ஒரு ஸ்ப்ரைட் அடிச்சு சரியாக போச்சு இல்லையா? பாருங்க, இவங்க மூக்கு வழியே வர அளவுக்கு சாப்பிட்டுருக்காங்க. அவங்க பார்க்குறோம். அப்படி சாப்பிட்டு அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை பரீட்சை பார்த்து கர்த்தருக்கு கோபம் மூட்டி அனந்தத்தில் மறித்து போனாங்க. 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. பாலந்தேன் ஓடுகிற தேசத்துக்கு 2 பேர். புறப்பட்டது எத்தனை பேர்? 6,35,550 பேர். மோசையே போல, யோசுவா காலையை மாதம் தான் போனாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி வந்த சந்ததிக்கு தான் யோசுவா நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார் இல்லையா? அதை நான் பார்க்குறோம். அப்படி தேவன், அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். சங்கீதம் 90:12. தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சொல்றாரு பாருங்க மோசே, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே எப்படி இருக்கிறது? அநாதியா இருக்கிறார் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது இல்லையா? அதிலே வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தான் யோவான் 1:14 வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா? ஆதியிலே வார்த்தையா இருந்த தேவன் மாம்சமாக மரியாளின் வயிற்றில் பரிசுத்தாவினால கர்ப்பம் தரித்து பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்க இருக்கிறார்? இப்போ அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். கரவை தட்டி கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வசாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவர் இல்லையா? சர்வ வியாபி, உன்னதமானவர், உயர்ந்தவர் இல்லையா? சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுவீங்க இல்லையா? நம்முடைய தேவன் தான் பெரிய ஆண்டவர், பெரிய ஆண்டவர். அடிக்கடி சொல்ல, நம்முடைய ஆண்டவர் தான் நடராஜர். கிராமம் நடந்து போயிட்டு என்ன பண்ணாரு? அவரு சுவிசேஷம் சொன்னாரு, நோயாளிகளை சுஸ்தமாக்கினார், தேவையான மக்களுக்கு தேவையை சந்தித்தார். டாடா சுமோலை போனாரு, BMW காரனை போனாரு. நடந்து போற நடராஜர் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவர் கந்தசாமி, கந்தை கோலம் எடுத்தால் கந்தசாமி. நம்ம பிறக்கும் போது நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். என் ட்ரெஸ்ஸு தான் வேணுமே சொல்லணும், சொல்லி என்ன பண்ணுறோம்? வேற வேறு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். பேபி ஸ்பெஷலே இருக்குது, சோப்பு, ட்ரெஸ்ஸு, ஷாம்பு எல்லாமே இருக்குது பாக்கெட்டு. ஆனால் இவர் பிறந்த போது என்ன ட்ரெஸ்ஸு? கந்தை துணி போர்த்தப்பட்டவராய், மாட்டு தொழுவத்திலே கிடத்தப்பட்டவராய் முன்னணியிலே பிறந்தார் இல்லையா? அவர் கந்தசாமி. நம்முடைய தேவர் யார்? அவரு கந்தசாமி இல்லையா? அவர் தான் சொன்னாரு, அவர் நமக்கு உயர்ந்த உன்னதமான அடைக்கலமா இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 91
2 வாசம் 9 வசனம். சங்கீதம் தொடர்ந்து 2:9. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டார். அவர் நமக்கு அடைக்கலமும் நமக்கு பாட்டையா இருக்கிறார் சொல்லி இல்லையா? அது மாத்திரம் எரேமியா 31:3 வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இல்லையா? சொன்னார் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலன்னு சொன்னாரு. எரேமியாவில் சொன்னாரு, நம்ம எப்போ சிநேகித்தாரா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இல்லையா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்ல நம்முடைய தேவன். அவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்போ சிநேகித்தாரா? அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிறார். இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்போ எப்படி தெரிந்து கொண்டார்? 31 தொகையை நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்ல. சில பேருடைய வாழ்க்கை 31 தொகையா இருக்கலாம், போராட்டத்தின் தொகையா இருக்கலாம். அதன் மத்தியிலே கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். இல்லையா? அவர்தான் இன்னைக்கு 9ஆம் மாதம் ஆண்டு சொன்னாரு, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலாம். இல்லையா? முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பாதுகாவலனா இருக்க வேண்டிய மெய்காப்பாளனை என்ன பண்ணாங்க? பட்ட பகல்ல அந்த அம்மாவை சுட்டுட்டாங்க. பாதுகாப்பு வேலையே ஆயிடுச்சு, பயிரை மேய்ஞ்சிச்சு, பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு பாதுகாப்பு. இல்லையா? நான் உனக்கு பாதுகாப்பு. இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறவதும் இல்லை. ஆமாம், நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம். நாளைக்கு லீவு, நீ நைட்டே சொல்லிவிடுவோம், நாளைக்கு என்னை என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, எழுப்பாத, நாளைக்கு லீவு, ஸ்கூலு 3 நாள் லீவு விட்டாங்க, வெள்ளி சனி ஞாயிறு. அதனால் என்னை எழுப்பாதீங்க. 8 மணி நேரம் இல்லை, அப்படியே கண்டினியூ ஓட்டி. ஆனால் ஆண்டவர் நம்மை காக்கிற உறவதும் இல்லை. ஆமாம், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ ஆமாம் நமக்கு நல்ல மெத்த வீடு, ஏசி இல்லையா, நல்ல ஃபேனு. கொஞ்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆகிட்டா உசுன்றோம். ஆனால் நம்ம காக்கிறவர், இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிறார். இல்லையா? பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்தார். ஏன்னா 40 வருஷம் அலையிறாங்களே வனாந்தரத்தில். எப்படி இருந்தோம்? வனாந்தரம் மணல் சுடும். எப்படி இருந்தார் அவரு? மேகஸ்தம்பம். இல்லையா? ராத்திரியில் பயணம் போகணும், இருட்டு, கரண்டாக இருந்துதாங்க, எமர்ஜென்சி லைட்டை வச்சுருந்தாங்க, கிடையாது. அக்கினி ஸ்தம்பம் முன்னாலேயும் பின்னாலேயும் வழிகாட்டினது. அவர் பாருங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்தல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி நம்மையும் அவர் பாதுகாக்கிறார். இல்லையா? உன் போக்கையும் உன் மரத்தையும் இருப்பவர் கொண்டு என்னைக்கும் காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். ஆக நம்முடைய தேவன் நமக்கு இந்த மாசம் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம். அடையார் பட்டணம் 6 பட்டணம் இருக்கு, அடைக்கல பட்டணம் 6. யாராவது குற்றம் செய்து இந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டு அவனை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அது என்ன பட்டணம்? அடைக்கல பட்டணம். இது கூட ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எல்லாம் வெட்டிட்டு போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டான்னு போலீஸ்காரன் என்ன பண்ணக்கூடாது? அவனை என்ன பண்ணக்கூடாது? அடிக்கூடாது, சரண்டர் ஆகிட்டான். அது போல தான் 6 அடைக்கல பட்டணம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். படிக்கலாமா? சங்கீதம் 18:2. சங்கீதம் 18:2.
கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலம். சாதாரணமான அடைக்கலம் இல்லை, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற நமக்கு இல்லையா? அடுத்து வாசிக்கலாமா? 46 சங்கீதம் முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 7 வசனம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதே சங்கீதம் 11 46:11. சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சொல்றாரு பாருங்க, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனென்று அவர் நம்மோட, இம்மானுவேல் என்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருப்பதற்காகத்தான் பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார் இல்லையா? தேவனுடைய குமாரன், பரலோகத்தினுடைய குமாரன், அந்த அந்தஸ்து, அந்த மேன்மேல என்ன பண்ணாரு? உதறி தள்ளிட்டு மனுஷன் அந்த பூமிக்கு வந்தார். காரணம் நம்மோடு கூட இருப்பதற்காக இல்லையா? நம்மை உயர்த்த அவர் தாழ்த்தி வந்தார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் பாவத்தை சுமந்தார் இல்லையா? நாம் தரித்திரத்திலிருந்து விடுபட, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார் இல்லையா? அவர் பாருங்க, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சாதாரணமான அடைக்கலம் இல்லை. சில அரசியல்வாதிகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? இசட்டு பிரிவு பாதுகாப்பு. கருப்பு பூனை. ஜெயலலிதா அம்மா போகும்போது பார்த்தாலும் காரில் சைடில் நின்றுட்டே போவாங்க. காரில் யார் அவங்க? பிளாக் கேட், கருப்பு பூனை. அவ்வளோ பாதுகாப்பு. ஒரு அரசியல்வாதி அதை விட பெரிய பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர் இல்லையா? அவங்களை விட பெரிய பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு. அவரே நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அதை நம்ம உணர மாட்டோம். கர்த்தர் நல்லவர் என்பதை உம்மா ருசித்து பார்க்கல, கையிலே வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளைங்கிட்ட போண்டா கிட்ட வாங்கி பற்றியெல்லாம் சீக்கிரம் சாப்பிடாதுங்க. அதை அப்படியே வச்சு இந்த ஈ ஊற்றின்னு கிடக்கும். நம்ம போய் கிள்ள போனாங்க, கிள்ளி எடுத்து போனால் வச்சுக்கோ. அது மாதிரி ஆண்டவர் கையில் வச்சு நம்ம என்ன பண்ணாமல் இருக்கிறோம்? ருசித்து பார்க்கறதில்ல. ஆப்பிள் பழம் கையில் இருக்குது, அது புளிப்பா இனிப்பான்னு என்ன பண்ணுறதில்ல, வேடிக்கை வச்சுது. ஷோரூமில் வச்சுது அப்படியே பீரோல் ஃப்ரிட்ஜில் 4 கணக்காக அழுகி போகுது. அப்படியே கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கணும். அவர் குணாதிசயங்களை, அன்புள்ளவர், தாழ்வுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், அவருடைய பண்புகள் அடிக்கிட்டே போகலாம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? அபியாசப்படுத்தணும். அவர் நல்ல ருசித்து பார்த்து நம்ம அது ருசியாக இருக்கணும். உப்பு இல்லை, உப்பு அது யாரோட கூட எதோட சேர்ந்து அந்த பொருள் என்ன பண்ணாது? அது கெடாது. மீனை விற்றுட்டு வராங்க, மீதி ஆயிடுச்சு. தங்கமணி அக்கா என்ன பண்ணுது? உப்பு போட்டு வச்சுட்டு வேறு கெட்டதா? எலுமிச்சை பழம் மீதி ஆயிடுச்சு, வெட்டி உப்பு போட்ட உடனே என்ன ஆகுது? ஊறுகாய். உப்பு எதோடு சேருதோ அந்த பொருளை கெடாமல் பார்க்குறது. அது போல் நம்ம யாரோட சேரணுமோ அல்லது யார் நம்மளோட சேர்றாங்களோ அதை கெடாமல் பாதுகாக்கணும். அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க இல்லையா? அது அப்பா நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அடுத்து வாசிக்கலாமா? நித்திய உபயோகங்கள் நமக்கு என்னவா? ஆதாரம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அவருடைய நீதியின் வலது கரம் நம்ம என்ன பண்ணுதான்?
தாங்குகிறார். இந்த பில்டிங்க்கு என்ன பண்றாங்க, அங்கங்க பில்லர் இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் ஒரு 4 பில்லரு, இந்த பக்கம் 4 பில்லரு, அது இல்லாமல் பெல்ட் பீமு, அப்புறம் லேப்டாப்பு அந்த பக்கம் அது வரைக்கும் ஒரு பில்லர் பீமு இல்லையா? எது தாங்கி இருக்குது பில்டிங்க? பில்லருங்க தான் தாங்கி இருக்குது இல்லையா? அதுபோல் நம்மளை தாங்கி இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவன் நம்முடைய நீதி கருத்தினாலுமே தாங்குகிறார் இல்லையா? எப்படி இந்த பில்டிங்கு பில்லருங்க தாங்கி இருக்குதோ அதே போல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, தாங்கி இருக்கிறார். பாதுகாப்பா ஏசாயா 46:4 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். சொல்றாரு பாருங்க. நரை வயது மட்டும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் என்ன பண்ணுவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இல்லையா? கரங்களை தட்டி தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்ம என்ன பண்றாரு, சுமக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் என்ன பண்றாரு, அவரு கட்டளை எடுக்கிறார். ஆமா, நம்ம நடந்து போறோம், நம்ம தூதர்கள் என்ன பண்ண நம்மள ஏற்றி கொண்டு போறாங்க இல்லையா? அது பாருங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அவர் தான் சொல்றாரு, இந்த மாசம் அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயல் உனக்கு ஆதாரம் இல்லையா? ஆகவே வசனத்தை நாம கேட்கறது மாத்திரமில்ல, வசனத்தை நாம கீழ்ப்படிந்து வாழ்க்கையை நம்ம அபியாசப்படுத்தும் போது தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் நம்ம என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவரை சார்ந்து இருப்போம். கடைசி காலம் எங்கே பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை இல்லைங்களா? கொரோனா ஒரு பக்கம், திடீர்னு காய்ச்சல் வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு, கடைக்கு பெரியவங்களுக்கு காய்ச்சல் நோய். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, எல்லாத்துலேருந்து தப்பு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவரை சார்ந்து இருப்போம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை போட்டு